ஊர்ல இருந்து வரும்போது இந்த பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதாவது நம்ம பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தா நடுவுல கரெக்டா பெரிய ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. இத கைய வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிழிஞ்சிட்டு தான் போகும். இதுக்கு என்ன டிப்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு யூடியூப்ல பார்த்தா நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் நம்ம ஊர்ல தான்ப்பா இருக்காங்க. என்ன அழகா ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகி வந்துட்டு தெரியுமா? ஸ்டவ் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சிடணும். ஒரு 10 செகண்ட் கழிச்சு கத்திய வச்சு லைட்டா எடுத்தோம் அப்படின்னா அப்படி கைய வச்சு எடுத்தாலே ஈஸியா ஸ்டிக்கர்லாம் வந்துருது. இது தெரியாம நம்ம சின்ன வயசா இருக்கும்போது புது பாத்திரம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கைய வச்சு அதை எடுக்க அப்படின்னு சொல்லி பாதியா கிழிஞ்சு போகும். அப்புறம் கத்திய வச்சு சொரண்டோன்னு சொரண்டி பாத்திரம் எல்லாம் கீரலா தான் இருக்கும். ஆனா இப்ப என்னமோ நல்ல புது ஐடியா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா எடுத்து அப்புறம் வாஷ் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. இனிமே அதை நம்ம சமையலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு எனக்கு 2 பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு. என்ன அப்படின்னா ஒன்னு இந்த கிச்சன் வைப்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நார்மலா துணியை வச்சு நம்ம ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு கிளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா கிளீன் ஆகுது. மொத்தம் பாத்தீங்கன்னா 10 பீசஸ் வந்துரும். ஒரு வாரத்துக்கு ஒரு பீஸ் அப்படின்னாலே 10 வாரத்துக்கு தாராளமா காணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு நல்லாவே வந்துரும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா டஸ்ட்பின்ல போடுவோம் இல்லையா அந்த கவர், இந்த கவர் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா டஸ்ட்பினை நல்லா தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியமே இருக்காது. மொத்தமா 300 கவர் வந்துரும். ஒரு வருஷத்துக்கு தாராளமா காணும் அப்படின்னு நினைக்கிறேன்.